பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் என்ற பதில் தாக்குதல் நடத்தினாங்க. இதற்கு பிறகு இரண்டு நாடுகளும் வான்வழி தாக்குதலை மேற்கொண்டாங்க. அதாவது ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை கொண்டு தாக்கிக்கிட்டு இருந்தாங்க. இரு நாடுகளுக்கும் இடையே எப்பொழுது வேணும்னாலும் அதி தீவிர போர் மூளலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் சனிக்கிழமை சாயந்தரம் 5:25 மணிக்கு ட்ரூத் சோஷியல் மீடியால அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பதிவை வெளியிடுறாரு. அந்த பதிவில் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையேயான நீண்ட நேர மத்தியஸ்த விவாதத்திற்கு பிறகு இரு நாடுகளும் உடனடி போர் நிறுத்தத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. அறிவார்ந்த முடிவை எடுத்த இரு நாட்டு தலைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி இதற்கு அமெரிக்கா துணை நின்றதுல நான் மிகப்பெரிய பெருமையா கருதுறேன்னு ஒரு பதிவை வெளியிட்டிருந்தாரு. இதன் பிறகு சனிக்கிழமை சாயந்தரம் 5:38 மணிக்கு பாகிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சர் இஷாக் தார் ஒரு பதிவை வெளியிடுறாரு. அதுல இரு நாடுகளும் உடனடி சண்டை நிறுத்தத்தை உறுதிப்படுத்துறதாகவும் இறையாண்மைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில நாட்டு மக்களுடைய நன்மைக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளதாகவும் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார். இதற்கு பிறகுதான் இந்தியாவினுடைய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி 5:55 மணிக்கு ஊடகங்களை சந்தித்து பேசினார். அதுல சனிக்கிழமை சாயந்தரம் 3:35 மணிக்கு பாகிஸ்தானுடைய ராணுவ டிஜிஎம்ஓ இந்தியாவினுடைய ராணுவ டிஜிஎம்ஓவை தொடர்பு கொண்டு பேசியதாகவும் இரு நாடுகளுக்கும் இடையே ஒருமித்த கருத்து எட்டப்பட்டுள்ளதாகவும் இந்தியா பாகிஸ்தான் மீது தொடர்ந்து கொண்டிருக்கும் வான் தரை மற்றும் கடல் வழி தாக்குதல்களை உடனடியாக நிறுத்தி கொள்றதாகவும் அறிவிப்பை வெளியிட்டிருந்தாரு. டொனால்ட் ட்ரம்ப்புடைய இத்தகைய பேச்சுகள் இந்தியாவில் மிகப்பெரிய சர்ச்சையாக வெடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் போர் நிறுத்தம் தொடர்பான அறிவிப்பு, காஷ்மீர் விவகாரத்துல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலையிட்டது போன்ற விவாதங்களுக்கு விளக்கம் கேட்டு இந்தியாவினுடைய பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும்னு ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாங்க.